ஹாய் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் இன்றைக்கி வந்து பொங்கல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி பொங்கலோட வேலை தான். கோலம் வந்து நான் தான் போட்டிருந்தேன். இன்றைக்கி பொங்கல் எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி சிம்பிளாக தான் போட்டிருக்கேன். பொங்கலெல்லாம் வரையில இப்போ தான் கோலம் போட்டு முடித்தேன். இப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இதுதான் எங்கள் வீட்டு பொங்கல். வந்து சிறுபருப்பு வறுத்துக்கலாம். என்னென்ன நம்ம பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இதில் சக்கரை பொங்கலும் இதில் வந்து வெண்பொங்கலும் செய்ய போகிறோம். ஏன்னா சக்கரை பொங்கல் கம்மியாக தான் செய்ய போகிறோம். இனிப்பு வந்து ரொம்ப எடுத்துக்கக்கூடாதுன்னு இருக்காங்க. வெயிட்டு போடுது. நல்லா சிறுபருப்பு வறுத்துப்போம். இதில் கொஞ்சமாக பால் வந்து விட்டுக்கலாம். சக்கரை பொங்கலுக்கு பால் வந்து விட்டுப்போம். பாலும் தண்ணி விட்டுக்கலாம். பால் வந்து கொஞ்சம் கட்டியாக இருக்குது. கட்டி பாலில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இதில் வந்து தண்ணி வந்து சாப்பாடு வெண்பொங்கலுக்கு ரெடி பண்ணியிருக்கேன். சிறுபருப்பு வந்து வறுத்துப்போம். ரெண்டுத்துக்குமே போடுறதுக்கு சும்மா சக்கரை பொங்கலில் கொஞ்சமாக போடுறேன்னா ஃபார்மாலிட்டிஸ்க்கு போடுவாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் போட்டுண்டு மீதி வந்து வெண்பொங்கலுக்கு சேர்த்துக்கலாம். கழுவிட்டு தான் நான் வறுக்கிறேன். பாருங்க, லைட்டாக வதக்கியாச்சு, போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். இந்த அளவுக்கு வந்து நான் சிறுபருப்பு போட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம அரிசி கம்மியாக ஒரு அழாக்கு தான் போட்டிருக்கோம். இப்போ மீதி வந்து வெண்பொங்கலை சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ வந்து பூ வச்சு கட்டியாச்சு. இப்போ பால் வந்து நான் கொஞ்சம் விட்டுக்கலாம். கரையவே இல்லை. பால் கொஞ்சம் விட்டுப்போம். கொஞ்சம் கரைஞ்சதை நான் போட்டேன். மீதி இன்னும் கொஞ்சம் பால் ஊற்றிருக்கேன். இன்னும் பால் பொங்கல் சொல்லுவாங்க இல்லையா, அதனால பால் பொங்கல் வந்து நம்ம வச்சுருக்கோம். இப்போ வந்து கற்பூரத்தை காட்டிடுவோம். பொங்கலோ பொங்கல், 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 பொங்கலோ பொங்கல். பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சக்கரை பொங்கல் வச்சுருக்கோம். இந்த பக்கம் வந்து வெண்பொங்கல் வந்து வச்சுருக்கோங்க. இப்போ வந்து கற்பூரம் வச்சு நம்ம வந்து பொங்கல் வந்து வச்சு நமஸ்காரம் பண்ணிவிட்டு அடுப்பு வந்து பற்ற வச்சுருக்கோம். அந்த சூட்லேயே வந்து பற்றிக்கும். பொறுமையாக செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக வரும். சரிங்களா? ஏன்னா வைக்கும் போது சூரியனை பகவானை நினச்சிண்டு வச்சா ரொம்ப நல்லதுன்னுவாங்க. அதனால் நான் வச்சுருக்கேன். பெல் அடிக்கிறது. இன்னொரு வீட்டில் இன்னும் பூஜையே பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா 8 மணிக்கு தான் நம்ம வந்து சக்கரை பொங்கல் வந்து வச்சுருக்கோம். 8லேருந்து 8:30க்குள்ளே வச்சுக்கலாம். 8லேருந்து 9 மணிக்குள்ளே சொல்லியிருந்தாங்க. நம்ம 9 மணிக்குள்ளே வச்சுட்டோம். சரி, நெக்ஸ்ட்டு வந்து அதுக்குள்ளே இங்கே ரெடி ஆகிறதுக்குள்ளே நெக்ஸ்ட்டு என்னென்ன பண்ண போகிறோன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா வடை மாவே ஊற வைக்க மறந்துட்டேன். 5 மணிக்கு 4:30 மணிக்கு ஏன்னு வடை மாவு ஊற மறந்துட்டேன். வடை மாவே ஊற வைக்கல. இப்போ தான் ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சு தான் மற்ற வேலை பார்க்குறேன், ஸ்டார்ட் பண்ணுறேன். சரி, நம்ம வந்து காய்கறியெல்லாம் நறுக்கலாம். இப்போ வந்து காய்கறியை வந்து இங்கே எடுத்து வச்சுருக்கேன் இல்லைங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். பொங்கலோ பொங்கல்,
இது வந்து பொங்கி வருதுங்க. கிழக்கு பார்த்த மாதிரி தான் பொங்கி இருக்குது. நல்லா கொதி வருது. சமமாக வந்து நம்மளுக்கு வந்து பொங்கல் வரும். வெண்பொங்கல் தயாராகிடுச்சு. இந்த பக்கம் சட்னி தயாராகிடுச்சு. தோசை வந்து விட்டுக்கலாம். வெண்பொங்கல், சட்னி, காட்டு யானை அரிசியில் தோசை வந்து விட போகிறோம். இதுதான் இன்றைக்கி லன்ச்சு வந்து இதுதான். எப்படி இருக்குன்ட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறோம். சரிங்களா? இது வந்து ஹஸ்பண்ட் வந்து சாப்பிடுவாங்க, நான் சாப்பிட மாட்டேன். நான் ஃபாஸ்டிங்கில் இருப்பேன். முடித்த பிறகு தான் சாப்பிடணும். இது இன்றைக்கி எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி எல்லாம் ஹாப்பியாக வந்து பொங்கல் நல்லபடியாக கொண்டாடுங்க. ஹாப்பி பொங்கல். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மத்தியானம் வந்து லன்ச் வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ பூஜை ரூமில் சுவாமிக்கு வந்து நெய்வேத்தியம் வச்சுட்டா நம்ம சமையல் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். என்னென்ன நம்ம செஞ்சுருக்கோம் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் வந்து நம்ம வந்து வெல்லமும் ஏலக்காய் பச்சை கருப்பூரமெல்லாம் போட்டு சுவாமிக்கு வந்து பாகடம் தான் நம்ம வச்சுருக்கோம். அதாவது நீர் ஆகாரம் சொல்லுவாங்க. இன்னொரு பக்கம் வந்து பாயசம் வச்சுருக்கோம். சக்கரை பொங்கல் தான் முதல்ல வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் பூஜையில் வைக்கும் போது. ஏன்னா சூரிய பகவானுக்கு நம்ம சக்கரை பொங்கல் தானே வைக்கணும். அதனால் சூரிய பகவான் சக்கரை பொங்கல், வடை, ஒயிட் ரைஸ், காய் வந்து பார்த்திங்கன்னா வாழைக்காவும் கீரை வந்து நம்ம செஞ்சுருந்தோம். கீரையும் அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து உருளைக்கிழங்கு தொக்கு வந்து நம்ம வச்சுருந்தோம். இதில் வந்து பூஜை முடிச்சிட்ட பிறகு தான் நானே வந்து பார்த்தேன். ஆக்சுவலாக வந்து வெண்பொங்கல் வைக்க மறந்துட்டேன். அப்புறமே பூஜை பண்ணும் போது கரெக்டாக அதை வச்சுட்டு நம்ம வந்து பூஜைக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பழமெல்லாம் வெஞ்சி நம்ம சுவாமி வந்து கும்பிட போகிறோம். அதுதான் நம்ம வந்து ஒன்றா நம்ம வச்சு நம்ம சுவாமிக்கு படைச்சிட்டு இன்றைக்கி வந்து பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ணிட போகிறோம். இதுக்குள்ளே நான் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்து தான் நம்ம பூஜையை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பூஜையை முடிச்சுட்டு ட்ரெஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்து சாரீ கட்டிட்டு வந்து பூஜை நமஸ்காரம் பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியாக பூஜை வந்து நல்லபடியாக முடிஞ்சுது. என் சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணவே மாட்டேங்கிறீங்க, பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப். எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் சந்தோஷமாக பொங்கலை கொண்டாடுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.